Hi everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வீகோங்கிற ஒரு சிட்டியில் தாங்க இருக்கும். இது இந்த சிட்டி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டி. இப்போ இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. ஆனால் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 4:30 டைம் மாதிரி சரியான குளிராக இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த கெட்டப்பில் நான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சிட்டியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க, ஆல்ரெடி 1 வீக் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வரேன். இப்போ வாங்கி பார்க்கலாம். ஓகே, இப்போ வெளியில் வந்தோடனே நம்ம பார்க்குற என்னதுன்னா ஒரு மால் தான் பார்க்குறோம். இங்கே ஒரு மால் இருக்குது. இங்கே ஃபுல்லாக குட்டி குட்டி யாட்சாக இருக்குது. அப்படியே வாங்க, இது ஃபுல்லாக சிட்டி தான். ஃபுல்லாக தெரியும், ஹில்ஸ் ஃபுல்லாக இருக்குது தெரியுங்களா. ஹில்ஸில் ஃபுல்லாக எல்லாமே ரெசிடென்ஷியலாக இருக்குது. அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைட் ஷாப்பிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி தான் இருக்குது. லேண்ட் பேக்ஸாக இருக்குது பாருங்க. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரில, சீப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. கிராசிங் பண்ணிடுவோம். மக்கள் கிராஸ் பண்ணுறாங்க. சர்ச் இருக்குங்க. யூரோப்பில் சர்ச் இல்லாமையா? ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் கிளம்பும். ஏன்னா போர்டு போட்டிருக்காங்களே. ஆஹா, நம்ம உள்ளே போய்ட்டு வந்துட்டோம்னா என்ன பண்ணுறாங்க, வி ப்ரே டோன்ட் மேக் டூரிஸ்ட் விசிட்ஸ் வென் வி செலிப்ரேட் த எக்கரிஸ்ட்னு போட்டிருக்காங்க. சாரி, நம்ம உள்ளே போயிட்டு வந்தாச்சு. அப்படியே வாங்க போகலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக பஜார் சிட்டி தான் நினைக்கிறேன். இங்கே போகலாமா இங்கே போகலாமா? மக்கள் இப்படி போயிட்டு அப்படி போகலாம். ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். ஆனால் எதுவும் ஓப்பன் ஆகலை போல். பார்த்தீங்கன்னா தெரியும், பில்டிங் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் எல்லாத்தையும் ஓலையில் செஞ்சதெல்லாம் மதிக்கிறதில்ல. இங்கே பாருங்க, ஒரு கடையை வச்சுருக்காங்க. ஒரு தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எங்கே போகணும், வயசானவங்க தாங்க இங்கே இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஹாய், யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நோ? ஓகே. இல்லை, இது என்ன இதில் அது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்காம பார்த்தோம். இந்த வெளில வச்சுருக்காங்க பாருங்க. அழுத்தமாக இருக்குங்கண்ணா. வாங்க போகலாம். இந்த வீடெல்லாம் பாருங்கள், பால்கனி சூப்பராக இருக்குதுங்க. மாமியா, ஓ பையன் போஸ்ட்ல எல்லாம் பண்ணுறேன். அங்கே பாருங்க, பையனை பாருங்க. யூ ப்ளே ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வீடியோ.
நேமா 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 பையனை பாருங்க. நேம் 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 தியாகோ தியாகோ. பையனெல்லாம் விளாண்டுட்டு இருக்கான். சோலோ விளாட்றான். அப்படியே போகலாம் வாங்க. ஹாய் சே ஹாய். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ அதனால தான் கூட்டமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் மக்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா வந்து அதிகாலை மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு இடத்துல பார்த்தா மதியம் மாதிரி இருக்குது. மக்கள் இங்கே சில இடத்துல ஜகஜோதியாக இருக்கிறாங்க. இந்த பில்டிங்கை பாருங்கள், ஆர்கிடெக்சர் செம்மையாக இருக்குது. புதுசாகவும் இப்படி கட்டலாம். வரேன் சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நியூ பில்டிங் மாதிரி இருக்குது. இந்த பில்டிங் மட்டும் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள், ஒரே ஸ்ட்ரீட்டாக இருக்குது. நம்ம டி நகர் மாதிரி. நான் வந்து சென்னையில் படித்ததுனால அதிகமாக வந்து டி நகர் போவேன் என் ஃப்ரெண்டு கூட. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு வந்து டி நகர் நான் அப்போ தாங்க வருது. நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன், பார்க்க டி நகர் மாதிரி இருக்குது, டி நகர் மாதிரி இருக்குன்னு. இதுவும் வந்து மெயின் பஜார், அதாவது இருக்கிறதே மெயின் பஜார் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து இந்த டைமுக்கு க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. 1-2 மட்டும் திறந்துருக்கு. அங்கே வந்து மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம அப்படியே போகிறோம். இது வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வரங்க பைக்கு உள்ள தெரியுதுங்களா, எல்லாம் சூப்பர் பைக்குங்க. இதை ஏன்பா மூடி வச்சுருக்கீங்க? எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க? மோட்டோ எலைட்டுன்னு வரும். டுக்காட்டி நிற்கிதுங்க. இங்கே நிற்கிறது டுக்காட்டிங்க. டுக்காட்டி நிஞ்சா இருக்குது. வேறு அதான் கவாஸ்கி நிஞ்சா அதான் இருக்குது. எல்லாமே டுக்காட்டி கவாஸ்கி தான் இருக்குது. அப்படியே கொடுத்தா அப்படியே விருட்டு விருட்டுன்னு காணலாம். பையனை பாருங்கள், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காப்புல. டேய், அதுக்கு பெட்டு என்னடா என்ன பேர் என்னடா? டே பையனா, டே இங்கே பாடுறா. ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். பாருங்க, பார்க் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. மேபி பார்க் தான் நினைக்கிறேன். பார்க்கு தாங்க, பார்க் தான் வந்திருக்கோம். பாருங்க, பிளாஸ்டிக் சாப்பிடுதுங்க. அது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகுதுங்க. ஒய் ஒய் குடு குடு, பறந்துருமே. பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகுதுங்க. ஐயோ, அதுதாங்க பிரச்சனை. நேச்சர் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கு தான். அது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பெயினில் வந்து ஒரு ஸ்பெயினில் வந்து கொடுக்குறியா இல்லையா? கொடுக்குறியா? பறந்துடுச்சுங்க. பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகுதுங்க. என்ன பண்ணமோ தெரியல. மனசு வந்து இதாங்க வந்து உள்ள பிரச்சனையை. பிளாஸ்டிக்கும் வந்து நேச்சரும் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்க விஷயம் என்னென்னா, ஏன்னா அது வந்து அவேர்னஸ் தான். எப்படின்னா, நான் வந்து ஸ்பெயினில் அந்த இதுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். வாட்ரு ஐயோ பேர் மறந்துருச்சுங்க. இதுக்கு அக்வேரியமுக்கு போயிருந்தேன். அக்வேரியமுக்கு போகிறப்ப எல்லாமே ஃபிஷ் வந்து எப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடலில் உள்ளது எல்லாமே வந்து காமிச்சிட்டாங்க. கடைசியில் எண்ட் ஆஃப் அந்த அக்வேரியம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஆமையோட வயிற்றுலேருந்து
இவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. நான் வீடியோ அதுவும் காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஒரு குப்பையில் உள்ள பிளாஸ்டிக்குங்க, அவ்வளோ பிளாஸ்டிக்குங்க வந்து. ஸோ அந்த ஒரு ரீசனாலே அது வந்து இறந்து போயிருக்கும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் உசுறு வாழ்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக்னால வந்து இறந்து போகுதுங்க. எல்லாமே நேச்சர் தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் அதை வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து தூக்கி போட பாருங்கள். ஏதோ என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து அவங்க பார்க்க பார்க்கலாம். இன்றைக்கி அதாவது ரொம்ப அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போல் நான் அப்படியே ஒரு வாக்கு, ஓகேங்களா? நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். புது ஏரியா இப்படி தான் வந்து நார்மல் வீடியோ, அதாவது உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸே நான் காமிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. நிறையா இடத்துக்கு டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு இப்போ இது வந்து ஒரு வாக்கு. அந்த வாக்கில் வந்து இதுதான் வந்து ரியாலிட்டி, இப்படி தான் வந்து இந்த சிட்டி இருக்குன்ற மாதிரி காமிக்கிறேன். பிடிச்சிட்டு தான் பாருங்கள், பிடிக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ அங்கே சுற்றி நம்ம இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு வந்தாச்சு. சிட்டியை வந்து கவர் பண்ணோம். ஸோ வந்து பிடிச்சிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து வழக்கம் போல் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீயாக உலகத்தை சுற்றணுமா, எங்கேயுமே போவேன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணலாம். சாண்டிதல் பாய் ஃப்ரம் ஜியா. சாவ் பாய்.